வணக்கங்க. இந்த காமன் மேன் அன்பானவங்க. இந்த பதிவு என்னன்னாக்கா, 2 நாளைக்கு முன்னாடி சட்டசபையில் ஒரு காரசாரமான விவாதம் நடந்தது. அதுக்கப்புறம் வெளியே நடப்பு செஞ்சார் இவர், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி. அவர் நிறைய பேசினார், நிறைய இப்போ நடக்கிற கவர்மெண்ட்டை பற்றி பேசினார். அதுக்கு விஜய் சாரும், முதல்வர் விஜய் சாரும் கவுண்டர் கொடுத்துட்டாருங்க. இல்லை, எனக்கு ஒரு சின்ன விஷயம் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேனாக்கா, திருப்பியும் இந்த தமிழ் வாழ்த்தையும் அப்புறம் தேசிய கீதத்தை பற்றியும் ஒரு கான்ட்ரவர்சியாக பேசிட்டே இருக்கிறார். அவங்க சொன்ன மாதிரி தமிழ் வாழ்த்து பாடிட்டாங்க முதல்ல, தேசிய கீதம் ரெண்டாவது பாடிட்டு கடைசியில் சட்டசபை முடியும் போது திருப்பி தேசிய கீதம் பாடிட்டாங்க. அது ஏன் பாடக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. அது ஒரு கான்ட்ரவர்சியாக பேசுறாரு. தேசிய கீதம்னா நம்ம இந்தியாவோட தேசிய கீதம் தானே. ஏன்னா பகவத்கீதையை பாட சொன்னாங்களா, இல்லை குரானை பாட சொன்னாங்களா, பைபிள் படிக்க சொன்னாங்களா? தேசிய கீதம் பொதுவானது. நம்ம இந்தியன், நீ ஒரு இந்தியன்னா நீ தேசிய கீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, புனிதத்தை நீ பாட சொல்றாங்கன்னு என்னோட புரிதல் என்னன்னாக்கா, நம்ம இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. பல்வேறு மாநிலங்களில் பேசுகிற பல்வேறு மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க, பல்வேறு மதங்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒருமைப்பாட்டா, தேசிய ஒருமைப்பாட்டா இருக்கிறது நம்ம இந்தியா தான். இந்தியாவை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா மாநிலங்களும் நம்ம எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிறோம். அதுக்காக தான் அந்த தேசிய கீதத்தை எல்லா மாநிலங்களோட ஃபங்க்ஷன்லையும் கவர்னர் வர்றதுலையும் பாட சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கறதா என்னோட புரிதல் எனக்கு தெரிஞ்சுட்டாங்க. இதில் இன்னும் உள்நோக்கம்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. இது திணிக்கிறதா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரு பொதுவான இது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேசிய கீதம் முக்கியம். ஏன்னாக்கா இந்தியாவோட பாரம்பரியமான தேசிய கீதத்தை பாடணும்னு ஆசைப்படுறாங்க. ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்க. இந்த மாதிரி தான் விதண்டாவாதம் பேசிட்டு இருக்கிறதாக்கெல்லாம் வேலை ஆகாதுங்க. இந்த 2015 அப்போ பெரும் வெள்ளம் வந்துச்சு, சென்னையே சுட்டின்னு போயிடுச்சு தண்ணி. அந்த டைம்ல சென்ட்ரல்ல வந்துட்டு அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு அலாட் பண்ணி அங்கேருந்து ஆர்மியெல்லாம் அமுச்சு கிட்டத்தட்ட எனக்கு குப்பையும் குளமும் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் ஆந்திராலேருந்து நிறைய வண்டிங்க வந்து இங்கே இருக்கிற குப்பைகளை அகற்றி, இதெல்லாம் மற்ற ஸ்டேட்டோ சென்ட்ரலோட சப்போர்ட் இல்லாமல் நடந்தே இருக்காரு. இன்னைக்கு வந்துட்டு இவர் பேசுறாரு, யாரு, ஒரு இயக்குனர் வந்துட்டு பேசுறாரு, அமீர்ன்ட்டு. நம்ம வீட்டில் நம்ம பாட்டு தான் பாடணும், அவங்க கிட்ட எதுக்கு விஜய் ரிக்வஸ்ட் கேட்கணும்? இவருக்கு நரேந்திர மோடி, அவருக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அதுவும் அவன் ஈவன்ற பாணியில பேசியிருக்கிறாரு. காரணம் யாரு? இந்த எதிர்கட்சி தலைவர் பேசுற தொட்டு அவர் மாதிரி பேசுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்னா இருக்கிறதுக்கு நம்ம உயிர். ஆனா உணர்வா இந்தியனா இருந்தாதான் நம்ம இந்திய நாட்டுக்காக நம்ம இருக்கணும். அஸ் இந்தியன், அப்பதான் நீ இந்தியன் பிரஜைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு உண்மை என்னன்னாக்கா, வெள்ளக்காரன் காலத்துல பிரித்தாளும் கொள்கையை வச்சிருந்தான். அதை வச்சுதான் நம்மள 300 வருஷம் ஆண்டிட்டு இருந்தோம். நம்மளுக்குள்ளேயே சண்டை மூட்டி விட்டு பிரித்தாளும் கொள்கையை வச்சிருந்தோம். அதே கொள்கையை தான் இப்ப இருக்கிற மாடல் ஆட்சின்றாங்கல்ல, மாடல் ஆட்சி, அவங்க அதே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரித்தாளும் கொள்கை, நம்மள அதை திணிக்கிறான், நம்ம வந்துட்டு அந்த பிஜேபி நம்மள இது பண்ணிட்டோம் அப்படி சொல்லியே வச்சிருந்தாங்க. நீ மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச தொட்டு தான் இப்ப ஆட்சி மாற்றமே நடந்திருக்குது. இனிமேல் மக்கள் ஏமாற மாட்டாங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? உதாரணத்துக்கு சொன்ன தேசிய கீதத்தோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு தெரியும்னாக்கா, இப்போ ரீசெண்டாக வந்து கீர்த்தி சக்கரா வாங்கினார் மீனாட்சி சுந்தரம்ட்டு, நம்ம தமிழ்நாட்டு ஆர்மியில் ஆர்மி ஆஃபீஸர். அவர் வந்து இப்போ லேட்டஸ்டாக நடந்த ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல ஒரு 2-3 பேர் அவரே அசசினேட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்துட்டு அவங்க சுட்ட குண்டுல இந்த சின்னில் பட்டு இந்த சின்ன சுத்தமாக உடஞ்சி போயிட்டு ஷோல்டரில் போய் பட்டு கிட்டத்தட்ட ஒரு 24 hours வந்துட்டு இதுலயே வச்சிருந்துருக்காங்க, அனஸ்தீசியாலே வச்சிருந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ரெடியாகி வந்துட்டாரு. திருப்பியும் ஆர்மியில போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா ஒரு 1000 வாட்டி கூட பாடுவார் தேசிய கீதத்தை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தேசிய கீதத்தோட புனிதமும் தேசத்தோட இதுவும் நம் பாதுகாப்பும் தெரியும். இன்னைக்கு அவங்கெல்லாம் அங்கெல்லாம் இருக்கிற தொட்டு தான் இங்க உட்காந்துக்கிட்டு கூலா தேசிய கீதம் பாடுறத கூடாது, ஒரு தடவை பாடணும், 2 தடவை பாடணும், நம்மளால பேச முடியுது. இதுதான் இவங்களோட தேசப்பற்று எனக்கு தெரிஞ்சு. உட்காந்துக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு சட்டசபையில் இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதுதாங்க இந்த காமன் மேனோட ஆதங்கம் கலந்த பதிவு. நன்றி, வணக்கம்.